இந்த ஒரு டைலுக்கு மட்டும் பெயிண்டிங் 2000 வாங்கினாங்க. அடியில் இந்த டேஞ்சர் லைட் இருக்குல்ல, இதோட வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அனாமத்தாக அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. ரெண்டுமே ஃபுல்லாக உடஞ்சிச்சு. டாப் சீட் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 154ன்னு சொன்னேன். ஸோ வெல்கம் பேக் கைஸ். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட V4ல சைட் டைல் ரெண்டுமே ஃபுல்லாக உடஞ்சிச்சு. அது மேஜராக எல்லா V4லையும் இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த ஒரு வீடியோ அமையும். அதுலேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. நாங்கள் வெளில ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எங்கேருந்து நாங்கள் வாங்கினோம், இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ், இது பெயிண்டிங்க்கு எவ்வளோ ஆச்சு, அண்ட் தென் ஓவரால் கம்பேர் டு அந்த ஓல்டு இதை பார்க்கும்போது இதை எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படி தான் அந்த வீடியோவில் அப்படியே அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன சாரி, ஏன்னா எப்படி நான் கழட்டி மாட்டேங்கிறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. இருந்தாலும் இந்த விஷயம் ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கிறதுனால இதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் எடுத்தோம். எப்படி கால்ட்டுங்கிறத நான் அப்படியே ஓவராலாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்ட அந்த ஒரு டைலு. ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரில. பட் இதை நான் வெறும் ஒரு ஃபைபர் ப்ராடக்டாக கையில் எடுத்தப்போ ஓகேவா அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இது பெயிண்டிங் போயிட்டு நீங்கள் சொன்னால் நம்பிக்கை தெரியல காய்ஸ். இந்த ஒரு டைலுக்கு மட்டும் பெயிண்டிங் 2000 வாங்கினாங்க. ஆனால் அவங்க வாங்கினதுக்கு என்ன கேட்டால் ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு 2000 கொடுக்க விருப்பமே இல்லை. பார்த்து குறைச்சிங்க நான் கொஞ்சம் அப்படி தான் சொன்னேன். நீங்கள் ஃபினிஷிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே இல்லைன்னா சொல்லுங்கப்பா, அப்புறம் ரேட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் இதில் என்ன பாலிஷ் அடிக்கவே இல்லை. பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் 2 பட்டி பார்த்து 2 கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-3 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நமக்கு டிஃப்ரென்ஸே தெரில. அந்த வண்டியோட ரெட்டோட இந்த ரெட்டை அப்படியே நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் அந்த டைல். நாங்கள் எங்களுக்கு கிடச்சி பார்த்தீங்கன்னா TN45 ரைடர்ஸ் பார்க். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அவர்கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அண்ட் தென் பெயிண்டிங் வந்து நீங்கள் லோக்கல்லையே நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் அங்கேயே அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த ஃபினிஷிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கடையோட எனக்கு லொக்கேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில, அவர்கிட்ட நான் கேட்டுட்டு அவரோட கான்டாக்ட் நம்பர் வேணால் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிங்க. ஸோ இதோட ப்ரைஸுக்கு வந்துடுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ப்ராடக்ட் வித்தவுட் பெயிண்டிங் 2K. நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 1300-400க்குலாம் இருந்துச்சு. பட் இது நம்ம கைக்கு வந்தப்போ 2000ங்கிற ப்ரைஸுக்கு தான் வந்துச்சு. அது ஏன்னு தெரில. மேபி அது அந்த நார்த் சைடு இருக்கவங்களுக்காக. நம்ம இங்கே சென்னையிலேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து நம்ம கைக்கு வந்து இந்த ஒவ்வொரு டீலர் கைக்கு மாற ப்ரைஸ் ஏறிச்சா என்னன்னு தெரில. அவர் நமக்கு எடுத்து கொடுத்தவன் தெரிஞ்சவர், நம்ம கொஞ்சம் க்ளோஸாக தெரிஞ்சவர் தான். ஸோ 2K தான் சொன்னார். நம்ம அவர்கிட்ட எதுவும் பேசிக்கல. நானும் 2K கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அண்ட் தென் பெயிண்டிங்க்கு 2K ஆச்சு. டோட்டலாக 4K ஆச்சு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கு நீங்கள் பழசே மாற்றிருக்கலாமேடா, அதுவும் 4K தானடா ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னு. பட் ஆனால் கைஸ் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு வீலிங் பண்ணியோ இல்லை வண்டி சடனாக கீழே விழுந்தோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிராக் விட்டுருச்சு, இந்த இடம் உடஞ்சே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, திரும்பி இதை அப்படியே கொண்டு போயிட்டு நான் பெயிண்ட் அடித்த கடையில் திரும்பி நான் கொடுத்தேன்னா அவர் திரும்பி இந்த பெயிண்ட்லாம் சொரன்னு ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு திரும்பி ஒரு பட்டி பார்த்தாருன்னா அந்த இடம் திரும்பி சரியாக வந்துடும். ஸோ இதுதான். இதே விஷயத்த இந்த பிளாஸ்டிக்கில் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒன்ஸ் இது உடஞ்சுன்னா அது அவ்வளோதான். ஆல்சோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பழைய அந்த ஸ்டாக்கே ப்ராப்ளம் தான். அவங்க அஃபிஷியலாக கொடுத்தப்பயே அந்த பழைய டைல் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு ஒல்லியாக இருக்க பர்சனே கரெக்டாக உட்கார முடியாமல் உட்காந்தாலுமே அது உடஞ்சிருது. ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அப்படி நம்ம மாற்றினதுக்கப்புறமுமே அது திரும்ப உடஞ்சுன்னா அது ரொம்ப சங்கட்டமாக போயிடும். ஏன்னா இதே பைக்கில் இருக்க ஸ்பேர்ஸை நம்ம நிறைய விதத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த டைலுக்கு 4K செலவு பண்ணியும் திரும்பி அது உடஞ்சிச்சின்னா நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அப்படியே நான் கண்டினியூவாகவே இதை எப்படி நான் இதை கழட்டினேன், எப்படி நாங்கள் இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணோம், இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பேசின ஆங்கிளில் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நானே சொல்கிறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் யூஸ்வலாக உங்கள் V4 ஓனர் எல்லாத்துக்குமே தெரியும், பேக் சீட்டை தான் நம்ம கழட்ட முடியும். ஸோ அந்த சீட்டை கழட்டினதுக்கப்புறம் அதோடய ஸ்க்ரூ இங்கே 4 இருக்கும், இங்கே 2 இருக்கும். இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து நாங்கள் போடலை. ஏன்னா நாங்கள் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த டேஞ்சர் லைட்டு
உங்களுக்கு இந்த அடியில் இந்த டேஞ்சர் லைட் இருக்குல்ல, இதோட வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அனாமத்தாக அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிலிட்டி இதில் இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு அவர் சொன்னார், கிளாம்பு இந்த எலக்ட்ரானிக் ஷாப்லாம் கேட்டிங்கன்னா ஒரு கிளாம்பு இந்த சைஸில், அந்த சைஸ் எனக்கு கரெக்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன், அது 5 சென்டிமீட்டர் நீங்கள் கிளாம்பு கேட்டிங்கன்னா ஓட்ட உங்களுக்கு தருவாங்க, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தம்பி, அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு கிடைக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் அந்த கிளாம்பு எதுக்காக சொல்கிறாங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியவே இல்லை, அப்புறம் தான் புரியுது. இங்கே தெரியுது அவங்களுக்கு அந்த கிளாம்பு இது நம்ம டேரெக்டாக நம்ம டேஞ்சர் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தெரியும் நினைக்கிறேன், டேரெக்டாக இங்கே இதில் ஃபிக்ஸ் பண்ணி டேரெக்டாக டேஞ்சர் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை 2 கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த டேஞ்சர் லைட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு நீட்டாக இருக்குது. சாரி, கொஞ்சம் மழையில் இதாகிடுச்சு. மித்தபடி உங்களுக்கு டேஞ்சர் லைட்டு செம்ம நீட்டாக இருக்குது, எந்த ஒரு ஷேக்னஸும் இல்லை, வண்டியில் அந்த வைப்ரேஷன் வரவே இல்லை. நான் ஸ்டார்டிங்லேருந்தே பயந்தது அதுதான், எங்கே நம்ம பேச்சு கிட்ட மாற்றிட்டு வைப்ரேஷன் வந்து கொடுத்துச்சுன்னா இரிட்டேட் ஆயிருமே அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். சீரியஸாக கைஸ், நான் வீடியோக்குன்னு சொல்லலை, வைப்ரேஷன் சுத்தமாக வரவே இல்லை. அண்ட் தென் இது மாற்றுறது வந்து பெரிய ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. அதே சமயம் நீங்கள் ஈஸின்னு நினச்சாலும் எங்கேயாவது ஃபைபர் ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் டைம் அதோட எட்ஜஸ் வந்து நீங்கள் த்ரெட் பண்ணும்போது அஸ் யூஷுவல் பிளாஸ்டிக்கே நம்ம ஓவர் த்ரெட் வச்சோம்னா டப்புன்னு விட்டுரும், அது மாதிரி தான் இது ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாமல் த்ரெட்டு கரெக்டாக வைங்க, கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக உங்களால் வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லாட்டி பக்கத்தில் இருக்க மெக்கானிங்க பார்த்துங்க. இன்னும் மிஞ்சிமனா ஒரு 100 ரூபா செலவாகும், 100 ரூபாக்காக யோசிச்சுட்டு 2000 4000 இழந்துடாதீங்க. இந்த 4 இதை நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய இது வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு அப்படியே நேராக இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரூ நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு அண்ட் தென் அப்படியே இந்த ஸ்க்ரூ அப்படியே இதை நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பாட்டை நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டை நீங்கள் அப்படியே கழட்டிட்டோன்னா இதே இதான் அந்த சைடு இருக்குது, அப்படியே நீங்கள் அந்த பாட்டையும் கழட்டிட்டு, ஸோ உங்களுக்கு சொல்கிறது திரும்பி புரியும்னு நினைக்கிறேன். அந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு 4 ஸ்க்ரூ அண்ட் தென் இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த ஒரு 3 ஸ்க்ரூ 2 பக்கம் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா இந்த சீட்டோட ஸ்க்ரூ உள்ளே ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் கழட்டிடலாம். அப்புறம் இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் ஸ்க்ரூ, இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் கையோட வந்துடும். V3 கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் இருக்குது இதில். ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், ஈஸியாக இது வந்துடும். இது கழட்டிச்சுன்னா இங்கே உள்ள ஒரு 2 போல்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் இந்த சீட்டையும் கழட்டிடலாம். சீட்டை கழட்டினீங்கன்னா நீங்கள் பழைய டைலை அப்படியே எடுத்துருவீங்க. கழட்டும் போது ஈஸியாக தான் காய்ச்சி இருக்கும், ஸோ அதே ஈஸி மாற்றும் போது இருக்காது. ஸோ முடிஞ்சால் கழட்டும் போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பி அந்த ஸ்க்ரூ இதுக்கு தான், ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்க்ரூ ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு இங்கே ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது, அது ஸ்டார் ஸ்க்ரூ இங்கே சப்போஸ் நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா, ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றி கீத்தி போடாமல் அது ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தம் கட்டி பேச முடியல, உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன். ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ கண்டென்ட்டை விட்டு வெளியே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இதோட டாப் ஸ்பீட் நீங்கள் கேட்டே இருந்தீங்க. நான் இதில் 2-3 வீடியோ நான் V4லேயே போட்டுட்டேன். டாப் ஸ்பீட் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 154ன்னு சொன்னேன், எனக்கு DM மாதிரியே வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த பைக்கோட ஓனர் என்னோடய ஃப்ரெண்டை நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். தென் நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட லிங்க் அனுப்புகிறேன், அந்த ஐடிக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். 154 அவர் ட்ரிச்சி டோல்கேட் ரோட்டில் ஓட்டியிருப்பார். டவுட் இருந்தால் அங்கே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னோட ஃபைனலாக இது எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா 90% இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். எனக்கு இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, நீங்கள் அப்படி இருந்து பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. இது கண்டிப்பாக அது ஓப்பனாக இருக்கக்கூடாது. இது ஏன்னா உள்ளே இங்கே எக்கச்சக்க இண்டிகேட்ஸ் ஒயரிங் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக 2-3 ஒயரிங் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது எக்ஸாக்டாக எனக்கு அதோட பேர் தெரில. ஸோ அது வந்து ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிருச்சுன்னா அது பெரிய சென்சார் லெவலில் பிரச்சனை எடுத்து விட்ரும். ஸோ அதை கவர் பண்ண முடியல இதில். ஆனால் அதுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய ஐடியில் நான் கடைசியில் போட்டிருப்பேன். என்னோடய வீட்டுக்கு நான் டையில் கழட்டி இருந்தப்போ இந்த இடத்துக்கு நான் ஒரு இடத்த வச்சு கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்போ சொல்லலை, நீங்கள் வேணா உள்ளே போய் பாருங்கள். அது மாதிரி இதையும் நான் கவர் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் நம்ம இந்த ப்ராடக்டோடு மாற்றாமல் நம்மளாக யோசிக்கிற வேண்டிய நிலைமைக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். மித்தபடி ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வியூவில் இருந்தாலாட்டியும் இந்த வியூவில் இந்த சேம் ரெட் கலர் அப்படியே மேட்ச் ஆகும்போது சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் இந்த ப்ராடக்ட் என் சைடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் அவரோட ஐடி மென்ஷன் பண்ணுறேன். அவர் சொல்லிட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் 2K, பெயிண்டிங்க்கு 2K ஆச்சு, ஃபிட்டிங்க்கு 100 rupees ஆச்சு. ஸோ அப்படியே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.